திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் ரோட் ஷோவுக்கு கூட்டம் சேர்க்க முடியாமல் பாஜக திணறுகிறது. சாலையின் இருபுறமும் நிறுத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் ரோட் ஷோ தொடர்பாக பாஜக திணறுவதாக தற்போது செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி மாற்று பாதையில் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. ஜே.பி. நட்டா கலந்து கொள்ளும் ரோட் ஷோவிற்கான அனுமதி மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு இருக்கிறது. கண்ணப்பா ஹோட்டல் முதல் பிஎஸ்ஐ மருத்துவமனை வரை ரோட் ஷோ நடத்தி கொள்ள ஹைகோர்ட் அனுமதி அளித்திருந்தது. ஹைகோர்ட் அனுமதி அளித்த நேரம் முடிந்து 1 மணி நேரம் கடந்து விட்டதால் ரோட் ஷோ நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இன்று காலை அரியலூர், கரூரில் பாஜக தேசிய தலைவர் நட்டா பங்கேற்ற கூட்டத்தில் ஏராளமான இருக்கைகள் காலியாக இருந்த நிலையில் திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் ரோட் ஷோவுக்கு கூட்டம் சேர்க்க முடியாமல் தற்போது பாஜக திணறி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். தகவல்களை பதிவு செய்யுங்க. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நேற்று இரவு விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். இன்று காலை முதல் அவர் அரியலூர், கரூர், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். காலை சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்த அரியலூரிலும், கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து கரூரிலும், அதே போல மதியம் விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சத்குமாரை ஆதரித்து விருதுநகரிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவுல திருச்சியில அவர் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோ நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ரோட் ஷோவை பொறுத்தவரையும் அவர்கள் காந்தி மார்க்கெட் பகுதியிலிருந்து மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை வரை அவர்கள் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் அந்த பகுதியில் அனுமதி தரவில்லை. காரணம் அது மக்கள் அதிக கடைகள் உள்ள பகுதி, மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள பகுதி. அந்த பகுதியில் ரோட் ஷோவுக்கு அனுமதி இருந்தால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு என கூறி அதற்கு அனுமதி தரவில்லை. தொடர்ந்து இதை பாஜகவினர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளைக்கு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த இடத்துல அனுமதி தர முடியாது, மாற்றாக திருச்சி உறையூர் சாலை ரோடு பகுதியில் இந்த ரோட் ஷோ நடத்தி கொள்ளலாம் என ஒரு அனுமதி வழங்கிச்சு. முதல்ல 4 மணி முதல் 6 மணி வரை நடத்தி கொள்ளலாம் என கூறப்பட்டது. அதன் பின் 5 மணி முதல் 8 மணி வரை அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. 5 மணி அளவில் ஜே.பி. நட்டா இந்த பகுதிக்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் 5 மணிக்கு இந்த சாலை முழுவதுமே வழக்கம் போலதான் இருந்தது, மக்கள் கூட்டம் யாரும் இல்லை. தொடர்ந்து தற்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 5 மணிக்கு அவர் வருவார் என கூறப்பட்ட நிலையில 7 மணி ஆகிவிட்டது. சுமார் 2 மணி நேரமாக மக்கள் கூட்டம் இங்கு சேராத காரணத்தினால மதியம் விருதுநகரில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 5:15 மணி அளவுல திருச்சிக்கு ஜே.பி. நட்டா வந்துவிட்டார். ஆனால் மக்கள் கூட்டம் சேராத காரணத்தினால இந்த பகுதியில் அவர்கள் இன்னும் அவர் ரோட் ஷோ தொடங்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த மக்களை அழைத்து வரும் பணியில பாஜக ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களால் கூட்டத்தை சேர்க்க முடியாத ஒரு நிலையை தான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்த ரோட் ஷோவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அந்த ரோட் ஷோவிலும் கூட மக்களுடைய கூட்டம் இல்லாதது ஒரு பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த பகுதியில பாஜகவுடைய தேசிய தலைவர் கலந்துக்கூடிய இந்த ரோட் ஷோவில் மக்கள் கூட்டம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என பாஜகவினர் எண்ணினர். ஆனால் 2 மணி நேரமாக அவர்கள் இந்த கூட்டத்தை சேர்க்க திணறிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவர்களுடைய உறுப்பினர்கள் பாஜக ஊழியர்களிடம் கூறி மக்களை அழைத்து வர வேண்டும் என தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. தற்பொழுது நாம் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். டாடா ஏஸ் வாகனம் மூலமாக மக்களை அழைத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரம் மேல் கூட ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுது. இஸ்லாம், ஒரு புறம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்தும் இன்னும் அந்த ரோட் ஷோ துவங்கப்படவில்லை, மற்றொரு புறம் கூட்டம் சேர்க்க முடியவில்லை என்ற ஒரு காரணமும் இருக்கு. ரோட் ஷோ காலதாமதமா தொடங்குமா அல்லது ரத்து செய்யப்படுமா? முதல்ல உயர்நீதிமன்றத்துல 4 மணி முதல் 6 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு அந்த நேரத்துல நடத்த முடியாது, அதன் கூடுதல் நேரம் வேண்டும் என பாஜக தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த நேரத்தை ஏற்கனவே 4 மணி முதல் 6 மணி வரை என கொடுத்த நேரத்தை 5 மணி முதல் 8 மணி வரை என அவர் மாற்றிவிட்டார்.
அதனால் இன்னும் அந்த கொடுத்த நேரத்திற்கு இன்னும் வந்து 1 மணி நேரம் வந்து நேரம் இருக்கிறது. இருந்த போதும் இன்னும் கூட்டத்தை வந்து இவர்கள் அதிகம் சேர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களால் வந்து அதை சேர்க்க முடியாத காரணத்தினால தொடர்ந்து தாமதமாக இருக்கு. அதாவது அவங்க 5 to 8 மணி வரை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அவர் ஒரு 6:30 ஒரு மணிக்கு தொடங்கி இருந்தால்தான் 8 மணிக்கு வந்து முடிக்க முடியும். ஆனால் 7 மணி கடந்த நிலையிலும் இன்னும் அந்த ரோட் ஷோ வந்து தொடங்கப்படலை. இதற்கு மேலும் தாமதமா வந்து நாம் பாஜக தரப்பினர் வந்து விசாரிக்கும் போது நிச்சயமாக வந்து ரோட் ஷோ வந்து நடக்கும். இந்த இதுல வந்து ஜே.பி. நட்டா வந்து கலந்துக்குவார் அப்படிங்கறதான் சொல்றாங்க. தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.